உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் வெற்றி, எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கணும்னு நினைக்காதடா. ஏப்பா, இந்த வீட்டுக்கு என்ன வேணும்னு நான் பார்த்து பார்த்து செய்யறேன். நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஏரியாக்காரங்க கேக்குறது அத்தனையும் நான் செய்யறேன். அப்பெல்லாம் என்ன யாருமே கேள்வி கேட்கல. ஆனா நம்ம குடும்பத்தோட தன்மானத்துக்கு ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு நான் பேசும்போது என்ன நிக்க வச்சு நீங்க எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து கேள்வி கேக்குறீங்க. டேய், இப்ப என்ன அப்படி ஒரு அசிங்கம் நடந்துச்சுன்னு பேசிட்டு இருக்க நீ? ஏன் எல்லாத்தையுமே என்கிட்டயே கேக்குறீங்க? வந்துட்டாங்கல்ல, இவங்க கிட்ட கேளுங்க. என்னாச்சு வெற்றி? என்னம்மா, இப்ப சந்தோஷம் தானே? உங்க சொந்த பந்தம் எல்லாரையும் பார்த்தாச்சா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கல்ல? டேய் வெற்றி, புரிஞ்சுக்கடா. உன் அக்கா வேணும், அவங்க குடும்பம் வேணான்லாம் பிரிச்சு வைக்க முடியாது. எத்தனை வருஷத்துக்கு தான் அப்படியே இருக்க முடியும்? இருக்காதீங்கம்மா, இருக்காதீங்க. போங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வீட்டுக்கு போங்க. போய் சொந்தத்தை வளங்க. உசிரே போனாலும் நான் அங்க வரமாட்டேன். இதுக்காக யார் என்ன கெட்டவன்னு சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல. போங்க அப்பா, பாட்டி, எல்லாரும் போங்க. டேய் வெற்றி, வெளி உலகம் தெரியாம இருக்கிறதுக்கு நீ என்ன உன் அண்ணன் கதிர் மாதிரியா? எப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க மனசுல இடம் பிடிக்க என்னெல்லாம் செய்யலான்னு எல்லாம் தெரிஞ்ச ஆள்றா நீ. நீ போய் இப்படி பேசலாமா? இங்க பாருங்க, வெட்டியா இருந்தா இப்படிதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் கல்யாணமாகி குழந்தைங்க சொந்த பந்தம்னு 4 பேர் வந்தாங்கன்னு வைங்க, அப்பதான் அப்பா அம்மாவோட கஷ்டம் என்னன்னு தெரியும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாமா? டேய், அப்பா அம்மான்னா புள்ளைங்க விஷயத்துல என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்கடா. புள்ளைங்க சந்தோஷத்துக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவாங்க, ஏன் தோத்து கூட போவாங்க. டேய் வெற்றி, அந்த சிவராமன் வீட்டு ஆளுங்களை நம்ம பக்கம் இழுக்கணும் தாண்டா உங்க அப்பா இதெல்லாம் செய்யறாரு. அது புரியாம நீ பாட்டு கத்திட்டு இருக்க. ஆமாடா வெற்றி, பாட்டி சொல்றதுதான் கரெக்ட். சிவராமன் குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குடா. எலெக்ஷன் வருது இல்ல, அது எல்லாம் ஓட்டா மாறினா அது நமக்கு தானே லாபம். உங்க அப்பாவோட எம்எல்ஏ சேர பத்திரமா வச்சுக்கிட்டாதா நாளைக்கு நீ அந்த சேர்ல உட்கார முடியும். ஆமாண்டா. ஒத்த ஓட்டுக்காக கால்ல விழுகிற காலம்படா இது. அந்த வீட்டுல 10 ஓட்டுக்கு மேல இருக்கு. சொந்த பந்தம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு புரியும். நீ வெற்றி, இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நீ சின்ன குழந்தை கிடையாது. நீயே எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க வர வேண்டிய இடத்துக்கு எல்லாருமா சேர்ந்து உங்க தம்பியை கொண்டு வர பாக்குறாங்க. அது கூட புரிஞ்சுக்க தெரியாத மரமண்டையா இருக்கீங்களே. டேய் வெற்றி, இங்க பாருடா, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லடா. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கட்சி வேலையை பாரு. டேய் வெற்றி, வருத்தப்படாதடா, சொன்னா கேளு. வெற்றி, புரிஞ்சுக்கடா. ஏய், என்னங்க இவன்? விடு, அவனே புரிஞ்சுப்பான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.